கிலோ 1600 மட்டும் போகுது. என்ன சைஸா பார்த்ததோ இவ்வளவு 4500 பெரிய பெரிய மீன்கள். இவர் தான் வாங்கினவர். இல்ல தூக்கி எறிஞ்சோடு போறார் போதுல 900. ஏன் மீன் படையில்லையே உங்களுக்கு எல்லாம் போட்டி ஓட்டாக்க எடுத்துருக்குறாவா? மீனே இல்லைங்க, மண்ணெண்ண காசு கூட இல்லை. வணக்கம் வரவங்க, விடிய காலம் வெளிக்கிறாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மீன் சந்தையை வீடியோ எடுப்போம். என்ன அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி தொடர்ந்து மாதக மீன் சந்தைக்கு போனாங்க. என்ன தெல்லிப்பளையிலேருந்து கீரிமலை வந்து கீரிமலையிலேருந்து நாங்கள் மாதகல் மீன் சந்தைக்கு போனாங்க. பார்த்தீங்கன்னா பெருசாக மீன்கள் ஒன்றும் இல்லை, மீன் வரத்து சரி குறைவாக இருந்தால் அது பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து இங்கே குசும்பந்துறை மீன் சந்தைக்கு வந்து நாங்கள் உண்மையை பார்த்தா இங்கேயும் பார்த்தா நல்ல மீன்கள் கொஞ்சம் பிடிபட்டு இருந்தேன், நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இன்றைக்கு மீன்களில் என்ன மாதிரி மீன்கள் இங்கே பிடிபட்டு இருக்குது, என்ன விலையெல்லாம் போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது மாதகல் மீன் சந்தையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதே நேரத்தில் குசும்பந்துறை மீன் சந்தையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கல. சந்தைக்குள்ளே வரவே அண்ணா ராட்சத மீனோட வரார். மீனை சைஸாக பார்த்ததோ எவ்வளோ வேணா இந்த மீன்? கிலோ 500. என்ன மீன் அண்ணா? இது கழுது. இப்படியெல்லாம் சைஸில் வருமோ? இதோட பெருசு மீன். ஆஹா, இந்த எங்கே கொண்டு வரீங்களா இந்த சந்தைக்கு? சாவச்சேரி. பாருங்க காய்ஸ் சைஸை உள்ளுக்கு நல்ல வடிவாக ஏலம் போய்கொண்டு இருக்குது. இப்போ தான் நான் ஸ்டார்ட் ஆகிருக்கேண்ணே. பாருங்க ஐயா மேரில் நிற்கிறேன். 1350 400 நல்ல பாறை மீன் எல்லாம் வந்துருக்கு, மஞ்சள் பாறை எல்லாம் வந்துருக்குது. பாருங்க அண்ணா இப்போ தான் எடுத்து போட்டுக்கொண்டிருக்காரு. என்ன மீன்லாம் துடிக்குது. என்ன அந்த மீன் 1600 பாட்டி மட்டும் போய்கொண்டிருக்கா. 1600 சொல்றாரு அண்ணா. மீன்களை உருப்படிகளை பாருங்க, பெரிய பெரிய மீன்கள். என்ன கிலோ 1600 மட்டும் போகுது. என்ன அதுவும் பாறை மீன், சும்மா மீன் இல்லை, பாறை மீன். ஐயா கொட்டுற வேறுங்க மீன்களை. இதெல்லாம் உடன் மீன்களா, சும்மா மீன்ல உடன் மீன் இப்போ வந்துருக்குது. 3000 மட்டும் வைக்கணுமா? 500 500 600 700 4000 4000 100 100 4100 200 300 500 500 600 600 4600. ஐயா கடன் ஆள் போல தான் இருக்கிறீங்க. விடுதலையில தான் முடிவோட தான் இருக்கிறீங்க. எடுக்கணும் 700 4700 800 900 900 900 900 4900 5000 5100 100 5100 100 200 300 400 5400 400 5400 500 5600 மட்டும் இப்போ கேட்டுக்கொண்டிருக்காரா? 5700க்கு வந்துட்டேன். 900 கேள்வி இல்லையா? அவ்வளோ 6000 மட்டும் வந்துட்டேன். 6000 நல்ல மீன்கள் தான். இல்லை 100 6100 100 100 200 200 200 6200 200 200 200 6200 600 600 600 600 600 600 விட போகிற 600 போகுது. எவ்வளோ ஐயா அது இருக்கு? 6600 பாருங்க, இதில் சேர்த்து 6600. விளை மீன் இல்லை ஐயா? எல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீனா? 1500 1500 கேட்டிருக்காரு அண்ணா. 800 1800 800 2000 இது என்ன கடும் போட்டியா இருக்கு? என்ன ஐயா? 2000 விடுறையில இருக்கிறேன் பாருங்க. போட்டி ஓட்டு போய் ஏலம் போட்டு கொண்டிருக்கிறேன். பாப்பா மேல அடிக்கிறேன். 150 300 2000 300 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 2000 300 20
முந்நூறு முந்நூறு 2300 மட்டும் கேட்கணுமா பாப்பு 400 450 450 450 2450 500 500 500 500 500 500 நான் கூட போக நினைச்சேன் எடுக்க ஆக்கள் இல்லை போலையா பாருங்க போட்டி ஓட்டாக்க எடுத்துருக்குறாவா எல்லாம் பெரிய பெரிய மீன் தான் எல்லாம் விலை மீன் பாருங்க சைஸுகள் எல்லாம் இல்லை பெரிய மீன் தான் இந்த அறநூறு அறநூறு அதுதான் எண்ணூறு 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 1800 1800 விளாமிந்தாங்க 1800 எண்ணூறு எண்ணூறு 1800 மட்டும் கேட்கணுமா 1800 1800 850 850 850 1850 1850 1850 1850 1850 1850 ரூபா மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் 1850 1850 1850 இங்க அழகு 1850 900 900 900 900 900 900 900 900 900 1900 1900 1900 ஒரு பக்கம் மீன்களை விற்பனை செய்து கொண்டிருக்க ஒரு பக்கம் பாருங்க மீன்களை கூடைகளில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் மீனே இல்லைங்க மண்ணெண்ணெய் காசு கூட இல்ல ஆ மண்ணெண்ணெய் காசு கூட இல்லையாப்பா ஏனே சோமா போயிட்டேன் உங்களுக்கு நாள் மீன் கூற போறாங்க மீன் மண்ணெண்ணெய் காசு நட்டம் மண்ணெண்ணெய்க்கு போகுமே இன்றைக்கு மீன் வளம் அவ்வளோதுக்கு இல்லைன்னு சொல்லி இங்கால பக்கம் கவலைப்படி நம்ம என்ன இன்னும் வருமா போட்டுகள் போட்டு வேற மந்து பிடிக்கும் நண்டு எவ்வளோதுக்கு நடத்துறீங்க எங்கே எடுத்துறீங்க நண்டு கொழும்பு அண்ணா பார்த்தீங்கன்னா கொழும்புல எடுத்தேன் இங்கே இப்போயா ஏலம் போனதா இல்லை போ கொம்பனி ஓகே ஓகே சங்கு வந்துருக்குது இதே விளம்பரிச்சாங்கன்னா இல்லை விலை போகும் என்னண்ணா என்னன்னா இவன் கல்லன் இவன் எங்களை வலம் புரியண்டு இடம் புரியண்டு சொல்லி எங்களை காசை குறைக்கிறான் இவன் தான் சங்கொண்ட விலை வேணா போகுது இங்கால சங்கொண்ட விலை போகுது இங்கால இவங்க விற்பாங்க 1000 2000 300 என்ன இல்ல தூக்கி எறிஞ்சோடு போறேன் கோதுல அண்ணா மீன்கள் எடுத்திருக்கா பண்ட தரப்புக்கு கொண்டு போற எல்லாமே பெரிய பெரிய மீன்களை தான் பார்த்து எடுத்துருக்காரு என்ன எவ்வளவு நேரத்தில் எடுத்த நீங்கள் எவ்வளவு வந்து 5000 5000 அவ்வளோ மீனும் 5000 ரூபாய்க்கு எடுத்திருக்கா என்ன இன்றைய சிங்கங்கள் எல்லாம் கடல் சிங்கங்கள் எல்லாம் கவலையில் இருக்கிறான் என்ன ஏன் மீன் இன்றைய படையில்லையோ உங்களுக்கு எல்லாம் படையில் சரியான காத்து தொழிலாளிகள் போன குறைவு அப்போ இனி எப்போ மட்டும் மீன்கள் பிடிபடுவீங்கால எப்போ நாங்கள் நம்பி வரலாம் சொல்லலாம் கடல் தானே என்ன கடல் தானே அது வழி விடணும் என்ன கடல் மாதா வழி விடணும் என்ன நாங்கள் நம்பிக்கையாக சொல்லலாம் அது சரி ஐயா என் பேர் என்ன அருளானந்தம் நீங்கள் தான் இங்கே ஏலம் விடுறது என்ன நீங்களும் சரி நன்றி ஐயா என்ன வரேன் பாய் 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 ஓகே 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 குசுமந்துறை மீன் சந்தை இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏலத்தில் இப்போ மீன்களை விற்க போய் நம்ம பாருங்க நல்ல பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்குது கூடைக்குள்ளே வந்துருக்குது என்ன நிறைய பேர் வந்து நிற்கிறேன் இன்றைய பார்த்தீங்கன்னா ஏலத்தில் வாங்க போயினா என்ன மீன் வாங்கிட்டீங்களா ஐயா மீன் வாங்கிட்டா போறீங்க என்ன என்ன மீன் ஐயா இது சூடையா இது வந்து பொரிவாயன் இது சூடை இது ஓரா என்ன கலந்து வாங்கிட்டு இருக்கிறீங்களா என்ன கலந்தோ எங்கே போறீங்களா இப்போ வரும் பிளானுக்கு பிளானுக்கு பேருந்து என்ன அவர நண்பரோ
நீங்கள் காத்து உங்களை பார்த்து கொண்டு நிற்கிறாரு நாள். ஆமாம். இன்னைக்கு எவ்வளோ காசு வாங்கி கொண்டு போறீங்க? இன்றைக்கு விழா முடிஞ்சது 6000 ரூபா. 6000 ரூபா எவ்வளோ? ஆமாம், உங்களுக்கு 6000. சூட என்ன விலை போகுது கிலோ? ஒரு 500 ரூபா கிலோ. கிலோ 500 ரூபா. இது 100 ரூபா ஓடுறாங்க பெரியவா. இவ்வளோ 4500 ரூபா அந்த சூட நனைஞ்ச வரை 75 ரூபா 80 ரூபா போனது. சரி போட்டு பாருமா அப்படிங்க. சரி ஓகே பாருங்க. என்ன வெறும்பட்டியா கிடக்குது? கவலை ஏற்படுத்தி விட்டீங்க நீங்கள். என்னடா பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? நான் மீன் பிடிச்சு கொண்டு வந்து அதில் போட்டு வித்த நான். இவர் தான் வாங்கினவர். சரிதானே? அது சரியா? ஓகேண்ணா. சரியா? நல்ல கூட்டாளியர். மீன் படிக்கார இல்லை எல்லாரும். சரி சரியா சரி சரி. உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா பேரம் போய்கொண்டு இருக்குது பாருங்க. இதெல்லாம் மீன் என்ன கூட நிறைஞ்சு போயிருக்கு என்ன அதில் நெருக்கினா எத்தனை கிலோ நிற்குதுண்ணா? உயிரோட தான் இருக்கு. 1500 பாருங்க 50 50 50 50 50 நல்ல பாறை 1550 1550 வட்டி பாருங்க சைஸுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்கள். 600 மீன் வாங்கினா அப்படியே சந்தைகளுக்கு தான் வரும். ஊர் சந்தைகள் நல்ல மீன்கள் நாங்கள் எடுக்கும். அது உடன் மீன் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். 1600 1600 விடாப்புறேன் 1600 1600 கிலோ 1600 மட்டும் போயிருக்கு தானே பாருங்க. எத்தனை கிலோ நிற்குதுண்ணா? 17 என்ன பாருங்க. நல்லா சுறா மீன்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபமாண்டுக்கு எடுத்துருக்கீங்க. நம்ம என்ன இங்கே உள்ள எல்லா மீனுமே நல்ல மீன்கள் தான். இங்கே துடிக்குது சுறா. இங்கே உயிரோட நிற்குது போலையா பாருங்க. ஓ காய்து கிடைக்குமா? இங்கே இங்கே உயிரோட தான் நிற்குதா? நல்ல சுறா. என்ன ஒன்று 3300 மட்டும் போகுது. பாருங்க உருப்படியல எல்லாம் பெரிய பெரிய சைஸ். என்ன எல்லாம் பெரிய பெரிய மீன்கள். 600 3600 3600 கலியில 3600 இதுல மீன் பார்த்தீங்கன்னா 3600 மட்டும் போயிருக்கு தானே. 300 மீனுக்கு பாதி உயிர்ப்பையும் இருக்குது. எல்லாம் உடன் மீன்கள். $11 கிலோ. நெருக்கினா 9 கிடக்குதா? இல்லை மீன்களை பிடிச்சு போடுங்க. என்ன இப்போ என்னண்ணா பிரித்து போடுறீங்களா மீன்களை? 300-400. என்ன என்னென்ன மாதிரி சமாச்சாரம் எல்லாம் இருக்கு இந்த மீன்கள்? வெட்டி பொறிக்கணும். என்ன தூண்டில பிடிச்சிருங்களா? என்ன கணவாய் வேண்டி விலைக்கு வேண்டி கணவாயை இதில் குத்தி விட்டு தான் பிடிச்சிக்கிறேன். ஓகே ஓகே. அப்போ எத்தனை கிலோ கனவா முடிச்ச நீங்கள்? கணவாங்கினாலும் 10 கிலோ பிடிச்சேன். எத்தனை மணிக்கு நான் போனீங்க? இரவு 6 மணி. இரவு 6 மணிக்கு. இரவு 6 மணியோ? ரெண்டா நேற்று நைட். ஓகே ஓகே. மெரின் 7 மணி 8 மணி புறா மெரின் படகுல என்ன பிடிக்கிறது? பாத்தீங்களா?
விற்க கொண்டு வரீங்களா அண்ணா? நீங்க வியாபாரி. நீங்க தான் பிடிச்சது மீன். ஓகே அண்ணா, ஓகே. டிடி விளாக்ஸ் விளம். ஓ பாருங்க என்ன மாதிரி கொட்டின வண்டு. எவ்வளோத்துக்கு எவ்வளோ வாங்கினீங்க? 3000. எவ்வளோ கொண்ட கொடுப்பீங்க? 10,000க்கு. இப்படி எங்கெங்க போறீங்க? இப்படி எங்கெங்க வலிக்கிறீங்க? இப்படியே பாட சந்த சாந்த சாந்த ஊருக்கு போகிறோம். சாந்த ஊருக்கு. சாந்த ஊர் எங்கே என்ன இருக்குது? அது சில்லால பார்த்துருக்கு. சில்லால பார்த்துருக்கு. சரி அண்ணா. ஓகே நன்றி. ஓகே.